உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். வருகின்ற 2026ஆம் ஆண்டு அனைவருக்கும் புதிய ஆண்டாக மட்டுமில்லாமல் புதிய வாழ்க்கை, புதிய தொழில், புதிய வீடு, புதிய மனை, புதிய சம்பத்துக்கள் அனைத்தும் பெற்றிடும் வெற்றி ஆண்டாக மலர்ந்திட வாழ்த்துக்கள். நண்பர்களே, உங்களுக்கு நான் ஒரு இரகசியத்தை சொல்கின்றேன். வருகின்ற இந்த புத்தாண்டில் இதுவரை நீங்கள் அடைந்திடாத தொழில், பணம், பதவி, புகழ், படிப்பு, அந்தஸ்து அனைத்தையும் அடைந்திட உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தின் வெற்றி சாதகத்தாரையை இயக்குங்கள். நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது. அது எப்படி என்றுதானே கேட்கிறீர்கள்? இதோ உங்களுக்காக. கவனமாக கேளுங்கள். நட்சத்திரங்கள் என்ற அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ரேவதி நட்சத்திரத்தில் முடியும் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும் தானே. இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எதுவென்று பாருங்கள். அப்படி நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு அடுத்ததாக வரும் நட்சத்திரமே உங்களின் வெற்றி தாரகையை இயக்கும் வெற்றி தாரகை நட்சத்திரமாகும். இப்பொழுது புரிகிறதா? புரியவில்லையா என்றால் ஒரு சில உதாரணம் சொல்லட்டுமா? மிதுனம் ராசியை எடுத்துக்கொள்வோம். மிதுனம் ராசி மிருகஷீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் வெற்றி சாதகத்தாரையாகும். மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரம் வெற்றி சாதகத்தாரை நட்சத்திரமாகும். மிதுனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூசம் நட்சத்திரம் வெற்றி சாதகத்தாரை நட்சத்திரமாகும். இப்பொழுது புரிந்ததா? நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்திற்கு அடுத்ததாக உள்ள நட்சத்திரமே உங்கள் வாழ்நாள் வெற்றி சாதகத்தை இயக்கும் வெற்றி தாரகையாகும். ஆகவே வருகின்ற 2026இல் உங்களுடைய சாதகத்தாரை நட்சத்திரத்தை இயக்குங்கள், ஆக்டிவேட் செய்யுங்கள். இந்திய பிரதமர் மோடி எதற்காக காசி, ராமேஸ்வரம், திருச்சி, மதுரை போன்ற இடங்களுக்கு சென்றார்? சென்ற இடங்களிலெல்லாம் பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்தார். உங்களுக்கு தெரியுமா? அப்படி அவர் செய்ததினால் அடைந்த பலன் என்ன தெரியுமா? யாரும் எதிர்பார்த்திராத பீகார் தேர்தல் வெற்றி. திரு நரேந்திர மோடி அவர்கள் விருச்சிக ராசி, அனுஷ்டம் நட்சத்திரம். அனுஷம் நட்சத்திரத்திற்கு அடுத்ததாக வரும் கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம்தான் அவருடைய ஜென்ம வெற்றி சாதகத்தாரை நட்சத்திரமாகும். இந்த வெற்றித்தாரையை இயக்குவதற்கு அவர் பல இடங்களுக்கு சென்று வெற்றி சாதக சூட்சுமங்களையும் பரிகார ரகசியங்களையும் செய்து அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் செய்து கொண்டார். அதனால் அந்த சாதகத்தாரை அவருக்கு தேவையான அவர் விரும்பும் அனைத்துக்கும் சாதகமாக செயல்புரிந்தது. இதுதான் இதில் உண்மை சூட்சுமம், பரிகார ரகசியம். இதைப்போல் பலரும் மறைமுகமாக இதை செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி பெறுகின்றார்கள். ஆகவே நண்பர்களே, நீங்களும் உங்களுடைய பிறப்பு ஜென்ம சாதக வெற்றித்தாரையை இயக்கி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும். மேலும் விவரம் அறிய 9994963345 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யவும். நன்றி, வணக்கம்.